வணக்கம். த்ரிஷா ஐயங்கார் கிச்சன். இது நம்ம கிச்சனில் என்ன லஞ்சுனாக்கா முருங்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு பண்ண போகிறோம். ஒரு முருங்காய், ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பீட்ரூட்டு, வெங்காயம், தேங்காய் போட்டு ஒரு பொரியல். அப்புறம் புடலங்காய், பாசிப்பருப்பு போட்டு பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன். இது போட்டு ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இங்கே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பொல்லங்காய்க்கு தாளிச்சிடலாம். கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொரியுது. உளுந்து போட்டுக்கலாம். கடுகு உளுந்து கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா பாசிப்பருப்பு நம்ம நிறைய போட போகிறோம். வதங்கின அப்புறம் கொஞ்சம் பெருங்காயம், அப்புறம் ஒரு காரத்துக்கு மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, இந்த பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு கொஞ்சம் வேகணும், அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். இது ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்த அப்புறம் பார்க்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிட்டு நம்ம பொரிச்ச குழம்பு, முருங்காவும் அப்புறம் உருளைக்கிழங்கும் போட்டு பொரிச்ச குழம்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுந்து, கொஞ்சம் சீரகத்தோட கம்மியாக சோம்பு, அப்புறம் நல்லா ஒரு 2 வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். இப்போ பயத்தம்பருப்பு போட்டு இப்படி நல்லா வெந்துட்டுருக்கு. இதுலேயே இந்த காய் போட்டுடலாம். ஒரு 1/4 கிலோ புடலங்காய், கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த காய்க்கு தேவையான உப்பு, அவ்வளோதான். இது அப்படியே வேகட்டும். இங்கே நல்லா வதங்கிட்டு இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 3 தக்காளி, இதுக்கு மஞ்சள் பொடி, இந்த சாம்பார் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் இதுலேயே கொஞ்சமாக சாம்பார் தூள் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இந்த காரம் இருக்குது, அதனால் 1.25 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இப்போ டக்குன்னு தண்ணியை விட்டுடலாம். பாருங்கள், தண்ணியெலாம் விட்டுட்டேன். நல்லா கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அப்புறம் தேங்காய் அதெல்லாம் அரைப்போம். தேங்காய், சீரகம், அதுலேயும் கொஞ்சமாக சோம்பு போட்டு அரைக்கணும். இப்போது இந்த உருளைக்கிழங்கும் முருங்காயை சேர்த்துடலாம்.
இப்போ இது சேர்ந்து நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா சேர்ந்து கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பயத்தம்பருப்பு ஜம்முன்னு வெந்துடுது. வெந்து போச்சு. அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ நல்லா தேங்காய் போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்காய் பயத்தம்பருப்பு போட்டு புடலங்காய் சேர்த்த ஒரு கறி. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பரப்பி இருக்கட்டும். இங்கே ஒரே டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வறுத்து அரைச்சி ஒரு ரசம் ஒன்று பண்ண போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக பெருங்காயம் பொரியட்டும். நெய் வேணாலும் எண்ணெயில் கூட வறுத்துக்கலாம். பொரிஞ்சிட்டு 1 ஸ்பூன் தனியா, ஒரு 2 வரமிளகாய், அதே 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, சவக்க வறுத்துக்கலாம். அதுக்குள்ளே இந்த புடலங்காய் கறி இந்த ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே சாம்பார் இப்போ தான் கொதி வந்துட்டுருக்கு. கொதிக்கட்டும், காயெல்லாம் வேகட்டும். நல்லா தவந்துடுத்து. நான் இன்றைக்கி தேங்காய் போட போகிறேன் ரசத்தில். ரசப்பொடி இந்த தேங்காய், நம்ம பருப்பு தண்ணி கிடையாது இன்றைக்கி, வெறும் அரைச்சி விட்டு தான் ரசம் பண்ண போகிறேன். அதுக்கு நல்லா 1 ஸ்பூன் தேங்காய், இதை நல்லா குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ரசத்துக்கு ஒரு 2 தக்காளி அரைச்சி போட்டு வச்சுருக்கேன், கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு சின்னதாக லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, இந்த ரசத்துக்கு தேவையான உப்பு. இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போ குழம்புக்கு அரைக்கணும். அதுக்கு நல்லா ஒரு 2 ஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் போல் சீரகம், நம்ம சீரகத்தை தாளிச்சிருக்கோம், கொஞ்சம் சீரகம், அதே மாதிரி கொஞ்சமாக சோம்பு. இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா காயெல்லாம் ஜம்முன்னு வெந்துட்டு நல்லா இதே திக்காயிடுது கொஞ்சம். இப்போ என்ன பண்ணலாம், இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு, பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ரொம்ப வேண்டாம், நம்ம தக்காளி நிறையா போட்டிருக்கோம். பொரிச்ச குழம்புக்கு புளி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் மூடி வச்சிடலாம். அது அப்படியே ஒரு 2 நிமிஷம் கொதிச்சாக்கா போதும். இங்கே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். பீட்ரூட் தாளிப்பு சேர்த்துடலாம். அதுக்கு அதே மாதிரி கடுகு, கொஞ்சம் உளுந்து, காரத்துக்கு நான் இன்றைக்கி பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை
வெங்காயம், நல்லா ஒரு பெரிய வெங்காயம், வெங்காயம் வதங்கத்துக்கு இந்த காய்க்கு தேவையான உப்பு, ஒரு பாதி வேகாடு வதங்கட்டும். வதங்கின அப்புறம் நம்ம பீட்ரூட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், இன்னும் 2 நிமிஷம் வதங்கட்டும். அரை வேக்காடு வதங்கிட்டு இப்போ இந்த பீட்ரூட் சேர்த்துடலாம். நான் பீட்ரூட் எப்போ குக்கரில் ஒரு வேக்காடு விசில் விட்டுட்டு வேக வைப்பேன். இன்றைக்கி பண்ணலை, அதனால் இப்படி போட்டு வதக்கிறேன். வதக்கி வேக வைக்கணும், தண்ணி விடணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தண்ணி விட்டுக்கலாம். இது வேகட்டும். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், வேகட்டும். இங்கே நல்லா ஜம்முன்னு கொதித்து இங்கே பாரு, தக்காளியெலாம் நல்லா கொஞ்சம் மசிஞ்சிருக்கு. நம்ம அந்த அரவையெல்லாம் நம்ம வறுத்து அரைச்சது, அதனால் நம்ம அப்படியே நுர வரணும், அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இவ்வளோ தண்ணி விடுறேன், அப்படியே சிம்லேயே இருக்குது. இப்போ நுரைச்சி வரட்டும். வந்த அப்புறம் நெய்யில் நம்ம குழம்பு பாருங்கள், அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஜம்முன்னு சூப்பராக ரெடி ஆகிட்டு, இன்னும் நல்லா கெட்டியும் ஆகிடுது. இந்த நல்லா கெட்டி ஆகிட்டு. இப்போ இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி. நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் பொரிச்ச குழம்பு அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. நான் என்ன பண்ணுறேன், ஒரே ஸ்பூனு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இதை நான் போடுறேன். அந்த தேங்காய் பட்டுதுன்னா வாயில் பட்டுதான் நல்லாயிருக்கும். அதுக்காக இந்த பொரிச்ச குழம்புல நான் போடுறேன். ஆனால் வேண்டான்னா விட்டுடலாம், அதோடு முடிஞ்சுது. இதோடு ஆயிட்டு. ஆனால் போட்டோம்னா அந்த நடுவில் தேங்காய் வாயில் பட்டுதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பொரிச்ச குழம்பு. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா நுரைச்சிட்டு வந்துட்டு இப்போ அதை தாளித்து கொட்டலாம். ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு, கருவேப்பிலை, நம்ம பெருங்காயம் வறுத்து அரைச்சிருக்கோம். இந்த நெய்லேயும் கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு சிட்டிக்கு 2 சிட்டிக்கை போல். அப்படியே எடுத்து ரசத்துக்கு அவ்வளோதான். இதுக்கு மேலே கொத்தமல்லி, அவ்வளோதான். அப்படியே மூடிட்டோம்னா ஒரு அரைச்சி விட்ட ரசம். பருப்பு போட்டிங்கன்னா பருப்பு போட்டு அரைச்சி விட்ட ரசம். நான் பருப்பு போடாமல் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நம்ம பீட்ரூட்டும் நல்லா ரெடி ஆகிட்டு உடையிறது பீட்ரூட்டு. இப்போ தேங்காய் ஊற்றலாம். ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், 2 டேபிள் ஸ்பூன் இருக்கும் தேங்காய் மொத்தம் போட்டேன். அவ்வளோதான், பீட்ரூட் கறி ரெடி ஆகிடுது. என்னையோட லஞ்சு ரெடி ஆகிடுது. உருளைக்கிழங்கும் முருங்காயும் போட்டு ஒரு பொரிச்ச குழம்பு, அது என்னுடைய ஸ்டைலில். அப்புறம் ஒரு வறுத்தரைச்ச ரசம், பருப்பு போடாத ரசம், அப்புறம் புடலங்காய் பயத்தம்பருப்பு போட்டு ஒரு கறி, பீட்ரூட்டு வெங்காயம் தேங்காயெலாம் போட்டு ஒரு கறி. நிறைய இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.